இங்கே நடந்த சம்பவங்க. ஏற்காட்டில் சேலத்தில் படிக்கிற ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் ஏற்காடு போயிருக்காங்க. இவர் சொல்கிற அந்த நல்ல நாளில் தான் ஏற்காடு போயிருக்காங்க. திரும்பி வரும்போது ஒரு லாரி அடிபட்டு 2 பேரும் ஸ்பாட் அவுட், அங்கேயே இறந்து போயிட்டாங்க. கல்லூரி படிக்கிற ஒரு மாணவியும் ஒரு மாணவனும் அங்கேயே இறந்துட்டாங்க. அவங்க கழுத்தில் போட்டிருந்தா அவங்க கையில் வச்சுருந்த அந்த ஐடி கார்டை வச்சு இந்த கல்லூரி மாணவி இந்த கல்லூரி மாணவன் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க. வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு 2 பெற்றோர்களும் வந்து பார்த்துட்டு இது என் பையன்தான், ஆனால் கூட வந்த பொண்ணு யாருன்னு தெரியல, இது என் பொண்ணு தான், கூட வந்த பையன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் படிக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வச்சோம், ஆனால் இவன் ஊர் சுற்றுவாங்கிறது எங்களுக்கு தெரியாது, தயவுசெய்து இந்த பிரேதத்தை கூட எங்கள்கிட்ட ஒப்படைக்காதீங்க, நீங்களே காரியத்தை பண்ணிடுங்கன்னு 2 பெற்றோர்களும் திரும்பி போயிட்டாங்க. அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சிரமப்பட்டு தான் பிள்ளைகள் முன்னேறணும்னு கஷ்டப்பட்ட பெற்றோர்களை அவமானப்படுத்திட்டு இப்படி செய்யக்கூடிய இந்த சுயநலமான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நான் என்ன கேட்குறேன், எல்லாம் பண்ணி கொடுக்குற பெற்றோர்கள்ட்ட சம்மதம் கேட்குறதுல தப்பு இல்லை, நீங்கள் காதலிக்க வேண்டாங்கிறதில்ல பெரியவர்கள். ஏன் தெரியுங்களா, காதல்னு சொன்ன சில பெற்றோர்களுக்கு கோவம் வரது காரணம் என்ன தெரியுங்களா, காதலிக்கிறது தப்பு இல்லை, நானும் உங்கள் பக்கம் தான் பேசுவேன். ஏன் தெரியுங்களா கோவம் வருது, கல்யாணத்துக்கு முத நாள் பத்திரிக்கைலாம் அடித்து ஊர் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு முத நாள் அந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்க காதலனோட. நான் கேட்குறேன், ஓடி போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு காதலன் இருக்கான்னு சொல்லி முடிவு பண்ணிட்ட கழுத பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாலேயாவது ஓடி இருக்கலாம். அன்றைக்கு பெற்றோர்களை அந்த மண்டபத்தில் அவமானப்படுத்தி நிற்க வைத்து விட்டு செய்கிற இந்த காரியத்தினால தான் பல பேருக்கு காதல்னு பெற்றோர்கள் கோவம் வரதுக்கு இந்த காரணம்.